ஐயம் சாரி ஐயப்பனா உள்ள வந்தா என்னம்மா. எனக்கு சபரிமலையில இருக்கிற ஐயப்பனை பார்க்கணும். நான் உன்னை கூட்டிட்டு போறேன் சபரிமலைக்கு. யார் இந்த ஐயப்பன் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈசனோட மகன் அப்படின்னு. ஒரு தடவை மைசி அப்படிங்கிற ஒரு அறைக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணன் மகிஷாசுரன் அழிச்சதால தேவர்களை பழிவாங்க நினைக்கிறா. பொண்ணுக்கு ரத்த போக்கு இருக்கு, அவ அசுத்தமா இருக்கா. நாம இவ்வளவு கொஞ்சம் கருணை காட்டுங்க. அல மாறி போச்சு நீ தள்ளி வச்ச தீடா நான் முன்னேறுவ மசா. என் வஸ்திரத்தை தொட்டது யாரு? அது நான் தான். உங்க வஸ்திரத்தோட ஓரத்தை மட்டும் தான் தொட்டேன், வெறும் ஓரத்தை. நீங்க அசுத்தமாகல. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். 12 வருஷமா நோயால பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு ரத்த போக்கு இருந்தது, அது யாராலையும் நிறுத்த முடியல. ஆனா உங்க ஆடையோட ஒரு ஓரத்தை மட்டும் தொட்டா போதும்னு நம்பினேன். அடுத்த தலைமுறையை உருவாக்குற பெண்களை மாதவிடாய் காலத்துல நீங்க கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றதும், நீங்க அசுத்தமா இருக்கீங்கன்னு சொல்றதும் நியாயமா? ஐயம் சாரி ஏசப்பா, பாவ மன்னிப்பு எதுக்கப்பா. இவள் நடத்தை கெட்டவள். அவதாரம் எடுத்த விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த ஒரு குழந்தை தான் ஐயப்பன். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, இது நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்படிப்பட்டவளை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கிறது. சிவபெருமான் கிட்ட தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு தவறு இருக்காரு. அப்பதான் மனிதனா பிறந்த ஐயப்பன் கழுத்துல ஒரு மணியோட ஆற்றுக்கரையில அந்த அரசனுக்கும் கிடைச்சிருக்காரு. சரி, இது நமக்கு கடவுளா கொடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு நினைச்சு அரண்மனைக்கு எடுத்து போகும்போது அங்க அரசனுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. நீ என்ன சொல்ல போகிறாய்? சிவனோட அம்சத்துல பிறந்ததால ஐயப்பன் அந்த நாட்டோட அரசனாக்க முடிவு பண்றாரு. பாதிரி தானப்பா, சர்ச்சில் சில்மிசம் பண்ற சில்ற பயலுக எதுக்கப்பா. உங்களில் யார் பாவம் செய்யாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் முதலில் இந்த கல்லை எறியட்டும். ஆனா அரசிக்கு தாமகா அரசனாகணும் அப்படின்னு ஆசை. அதனால தன்னோட வயிறு வலி சரியாக புலிப்பால் வேணும் அப்படின்னு ஐயப்பன் கிட்ட சொல்றாங்க. இயற்கையோட விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டு ஐயப்பன் காட்டுக்குள்ள போய் மைசி அப்படிங்கிற அந்த அரக்கி அழைச்சதோட தான் அந்த ஆதி தேவனோட குழந்தை அப்படின்னு நிரூபிச்சிருப்பாரு. ஐயம் சாரி இசைவாணி, விவாதம் பண்ண ரெடியானி. படிச்சு பார்த்தா தானே தெரியும். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கிறிஸ்தவர்கள் மேல் இருக்கக்கூடிய கோபத்தை பைபிளின் மீது காட்டாதீர்கள். வாசிச்சுதான் பார்ப்போமே. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். கொரிந்தியர். சரியா? சாம்பார். சுவாமி, சிக்கன் இல்லவா அங்கிள்?